நந்தியை போய் வழிபட்டேன்னா உன்னுடைய கஷ்டங்கள் தீரும். ஏன்னா சிவபெருமானுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு நந்தீஸ்வரர். அந்த நந்தி ரிஷியாக யோகியாக தவம் இருந்து சிவபெருமானுக்கு நேராக போய் அமர்ந்துட்டு இருக்க சிவபெருமானுடைய வாகனமாக இருந்துகிட்ருக்கு அந்த மூரி. ஆக அந்த நந்திக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதை தவிர நந்திக்கு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நந்தி இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்காக ஒன்று கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப பாசிட்டிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. எஸ் ஆர் நோ? எஸ். அப்போது யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னா, நந்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், இந்திர மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்போ நந்திகிட்ட போய் நீங்கள் ரொம்ப ஹாப்பினஸ், ஏன்னா அது சதா காலம் பார்த்துட்டிங்கன்னா பரமேஸ்வரருடைய அந்த விஷயத்தை பார்த்துன்னு இருக்கு. நேராக இல்லாமல் சைடில் நோக்கி உட்காந்துன்னு இருக்கும். இறைவனுடைய அந்த வாக்கை காதில் கேட்டுன்னு இருக்கான். இறைவனுடைய அந்த நாமத்தை, அவருடைய பேச்சை காதில் கேட்டுன்னு இருக்கான். அதுதான் அந்த மூச்சு காற்றின் மூலமாக பிரதிபலிக்கிறது அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீங்கள் நிறைய